எதை பிடிச்சாலும் சாதிக்கணுங்கிற எண்ணம், புரியுங்களா? அந்த சாதிக்கணும், அந்த விடாமுயற்சியும் தன்னம்பிக்கை இருக்க வரைக்கும் தோக்க மாட்டீங்க. அவர் 5ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டை பார்க்குறாரா, அரசாங்க வேலையும் கிடைக்கும். அரசு தொழில் செய்கிற நேரத்தில் போய் பணத்தை கட்டு. ஒரு பொண்ணுக்கு பார்த்து சொன்னேன், என் பொண்ணு ஐஏஎஸ் படிச்சிருச்சுன்னா பாஸ் பண்ணிடுச்சுன்னா அரை பவுன் மோதிரம் போகிறோம். நாங்கள் அங்கே இருக்காரா செவ்வா ரயில்வே டிபார்ட்மெண்ட் வந்துச்சா மத்திய அரசாங்கம் வேலை 9க்கு 10 10ஆம் இடம் சொல்லிச்சானா அவர் குரு பார்க்குறான். நீங்கள் அரசு வேலையில் இருக்கீங்களான்னு ஆமாயா இருக்காங்க. ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் ST அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி. ST அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். திருச்செங்கோடு ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் தலைவரும் நிறுவனமான மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திருச்செங்கோடு ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் தலைவரும் நிறுவனமான மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ராஜா சங்கர் ஐயர் அவர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு எனது சிற்றுரையை துவங்குகிறேன். முதலில் என் தாய் தந்தரை வணங்கிக்கொண்டு, முதலில் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த மேட்டூர் மீனாட்சி சொக்கநாதர் ஞான தண்டாயுதபாணி ஆலயத்தின் தலைமை குருக்களும் ஜோதிடருமான தெய்வ திரு பி. சுப்பிரமணியம் ஐயர் அவர்களிடம் 1995ஆம் வருடம் ஜோதிடம் பயின்றேன். எனக்கு என் குருநாதர் சொல்லிக் கொடுத்த ராசியம்சம் 2 மட்டும்தான் சொல்லிக் கொடுத்தாரு. அதை வச்சு நிறைய சொல்கிறதெல்லாம் சரியாக இருக்குதுனால தான் இந்த ஜோதிடத்து மேலே ஒரு ஆர்வம் வந்து நிறைய இடத்துக்கு போய் படிக்கணுங்கிற ஒரு இது வந்தது. ஒரு இடத்துக்கும் போய் படித்தாலே நீங்கள் பெரிய ஆளாக வரலாம். மேச லக்னம், பிடிவாதக்கார மனுஷன், எதை பிடிச்சாலும் சாதிக்கணுங்கிற எண்ணம், புரியுங்களா? அந்த சாதிக்கணும், அந்த விடாமுயற்சியும் தன்னம்பிக்கை இருக்க வரைக்கும் தோக்க மாட்டீங்க. விடாமுயற்சி வெற்றி தரும். தன்னம்பிக்கை உள்ள மனிதன் தோற்றதா இல்லை. தன்மேல் நம்பிக்கை இல்லாத மனிதன் ஜெயிச்சதா சரித்திரம் இல்லை. தன்னம்பிக்கை வைங்க, கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. ஒரு பொண்ணை விரும்புகிறீங்களா? ஏன்னா சுக்கரனை 3ஆம் பார்வையாக சனி பாகம் பார்க்குறாருல, சுக்கரனை சனி பாகம் 3ஆம் பார்வையாக பார்க்கறதுனால ஒரு பொண்ணை நீங்கள் விரும்புவீங்க. ஆனால் நீங்கள் அரசாங்கத்தில் வேலையும் கிடைக்கிறது வாய்ப்பு உண்டு. அதையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா 6ல் குரு இருக்காரா, இருக்குது, அப்படியே இருக்கு. அவர் 5ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டை பார்க்குறாரா, அரசாங்க வேலையும் கிடைக்கும். உங்களுக்கு என்ன ஏஜ்? டிஎன்பிசிஎஸ் எழுதுங்க. இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது? சூரியன் தசை, புதன் புத்தி நல்லாயிருக்கும். காலபுரசம் 3 6 கூடையவருடைய புத்தி தான். சூரியன் தசை 5ஆம் வீட்டுக்கு அதிபதியான சூரியன் தசை குரு பார்க்குறாரு. அஸ்தநட்சத்திரத்தில் இருக்கார். 5ஆம் பார்வையை பார்க்குறாரா. இன்றைக்கி சந்திரனோடையே இருக்கார். சந்திரன் இருந்தால் 7ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டை பார்க்குறாருல. டிஎன்பிசிஎஸ் எழுது, பாஸ் பண்ணலன்னா கேளு. பெரிய பெரிய ஜோதிடர் போய் பஞ்சபட்சி பாரு. பஞ்சபட்சி பார்த்து அரசு பட்சி நேரத்தில் கொண்டு போய் பணத்தை கட்டு, டிஎன்பிசிக்கு பணத்தை கட்டு, எழுது. நீ பாஸ் பண்ணலன்னா ஃபோன் பண்ண மாதிரி தரேன் கேளு. புரியுதா? அரசு பட்சி அரசு தொழில் செய்கிற நேரத்தில் போய் பணத்தை கட்டு. ஒரு பொண்ணுக்கு பார்த்து சொன்னேன், என் பொண்ணு ஐஏஎஸ் படிச்சிருச்சுன்னா பாஸ் பண்ணிடுச்சுன்னா அரை பவுன் மோதிரம் போகிறோம். நாங்கள் பஞ்சபட்சி பார்த்து தான் எடுத்து சொன்னேன். பிள்ளை பாஸ் பண்ணிடுச்சு. அவங்க சொல்லும்போது 22,000 பவுனு, இன்றைக்கி 1 லட்சம். நம்ம கேட்குறதும் முறையில், அவங்க கொடுக்கவும் முடியாது இல்லையா? பாஸ் பண்ணி வந்துருச்சு. வேலை தான் இன்னும் கிடைக்கலையா? நாங்கள் வேலையெல்லாம் ஐஏஎஸ் ஆகலாம். உனக்கு கடையில் வாங்குகிற வேலையில் கிரக இதுபடியே வரும். சீனியாரிட்டி பிரகாரம் தான் வரும். வரும்போது கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். வச்சு அரசு தொழில் செய்கிற நேரத்தில் பெரியவங்களை பார்த்து பிடிச்சி கட்டு, காசு பருவா. டிஎன்பிசி எழுது. டைரெக்டாக கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறது இன்னும் 1 வருஷம் தான் இருக்குது. நீ கிடக்க. இன்றைக்கி லக்னது 4ஆம் வீட்டில் குரு இருக்கார். நன்றியா. எனக்கு குருநாதர் அவர்களெல்லாம் வணங்கிட்டு தான் எனக்கு சொல்கிறேன். முயற்சி செய், முயற்சி வெற்றி தரும். விடாமுயற்சி வெற்றி தரும். தன்னம்பிக்கை உள்ள மனிதன் தோற்றதில்லை. தன்மேல் நம்பிக்கை உள்ள மனிதன் ஜெயிச்சதில்லை. மசரை கட்டி மலையில் வந்தால் மழை போனால் மாதிரி என்ன போயிருந்தது? பணம் கட்ட பணம் கடலில் போய் முக்கிறோம். ஒரே முத்தெடுத்துட்டு வர முடியுமா? முடியாதுல்ல.
அவன் எத்தனை கஷ்டப்படணும். நம்ம அழகாக கடையில் போனால் முத்து வாங்கிட்டு வரோம்ல, அது மாதிரி தான் நம்ம பல முறை தோல்வி பெற்றவன் தான் வெற்றி அடைய முடியும். தோல்வின்னு சோண்டு போய் உட்காரக்கூடாது. தோல்வியில் தான் வெற்றியினுடைய அடித்தளமே வெற்றி இருக்குது. புரியுதா? முயற்சி செய். என்னங்க எல்லாம் எங்கள் அப்பா கணேச வருவானுடைய ஆசீர்வாதம். எங்கள் அப்பா கணேசனை தான் நான் நினச்சிக்கிட்டே கும்பிட்றேன். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்செய்த்து திருக்கை சென்று பொற்புதம் அணிந்து வாரில் பொய்யல்ல கண்ட உண்மை. அந்த விநாயகர் பெருமானை நினைச்சாலே தன்னை போல் சரமாக பேச்சு வரும். புரியுங்களா? நான் இதே மாதிரி தான் ஒரு ஜாதகம் போட்டேன். ஐயா அதை கொஞ்சம் திருத்திக்கலாங்களா? ஐயா இது பண்ணிடுவேன். இருங்க உட்காருங்க, அவர் அழைச்சி. ஐயா போடுங்க, 6 போடுவார். மிதுன லக்னம் போடுங்க. லக்னத்திலே சூரியன் புதன், 2ஆம் வீட்டில் சந்திரன் சனி பகவான், ராகு மாந்தி, ராகு மாந்தி, 3ல் 1, 4ல் 1, 5ல் செவ்வாய், 6, 7ல் 1, 8ல் செவ்வாய், 8ல் கேது, 9, 1, 10, 1, 11 குரு சனி பகவான், சனி பகவான் 12ல் 1 இல்லை. இல்லை அங்கே சுக்கரன் சனி, அங்கே சனி பகவான், அங்கே சுக்கரன், அங்கே சுக்கரன். நாங்கள் வந்துடலாங்களா? ஐயா இந்த ஜாதகத்தை பாருங்கள். இந்த பையன், இந்த ஜாதகக்காரனுடைய அம்மா தான் என்கிட்ட ஜாதகத்தை போட்டு கேட்டாங்க, எங்கள் பையனுக்கு எப்படி இருக்கும் பார்த்து சொல்லுங்கன்னு சொன்னாங்க. லக்னம் மிதுன லக்னம், லக்னத்திலே சூரியன் புதன், லக்னாதிபதியே லக்னத்திலே இருக்கார் இல்லைங்களா? லக்னத்திலே சுபகரகம் தன் வீட்டிலே இருக்கார். ஜீவனை சுபரே வாழ சீரியர் நோக்கக்கூட பாவர்கள் பார்க்க வெய்யோன் கண்ட பணி போலாகும் ஆவதே ஆயுள் தீர்க்கம் அறிவில் மன்னவனாகனு சொல்கிறேன். உங்கள் பையன் பெரிய அறிவாளியாக இருப்பான், நல்லா இருப்பான். அந்த அம்மா தானே கேட்டாங்க. முதல்ல உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் கேளுங்கம்மாண்ணே. நீங்கள் முதல்ல ஏதாச்சும் அரசு வேலையிலையோ, அரசு சார்ந்த வேலை, அக்கௌண்ட்டு, ஃபைனான்ஸு, இல்லை ஏதோ வாத்தியார் தொழில் இதில் இருப்பீங்களான்னு கேட்டேன். எப்படி நான் அதை கேட்டேன் சொல்லுங்க ஐயா, கணேஷ் ஐயா. பாருங்க, லக்னத்துக்கு 4ஆம் வீடு தாய் சாணமா, மிதுன லக்னத்துக்கு 4ஆம் வீடு தாய் சாணமா, அந்த லக்னம், அதே லக்னம் தான் போட்டுங்க. லக்னத்துக்கு 10ஆம் இடம் எடுங்க, தொழிற்சாணம். அங்கே புதன் சூரியன் இருக்காங்களா? சூரியனுக்கு அரசு வேலைண்ணே இல்லைனாங்க. சரி, அக்கௌண்ட்டு, ஃபைனான்ஸு, வாத்தியார், எந்த தொழில் செய்கிறீங்கண்ணே? நான் ஆசிரியராக இருக்கேங்க சார். அப்படியா? சரி, சந்தோஷம். வந்துச்சா? 4ஆம் பாவத்துக்கு 10ஆம் பாவம் தொழில். முதல்ல உனக்கு சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொன்னேன். ஆமாங்க. பையன் ஆயில நட்சத்திரம், கடகராசி. அந்த ராசி அதிபதி புதன் அங்கேயே இருக்கார். தனக்காரகன், தனஸ்தானம் தானே 2ஆம் இடம், தன வாக்கு குடும்பம் 2ஆம் இடம் தானே. தனக்காரகன் தனஸ்தானத்திலே இருக்கார். தயவுடன் தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்திலேயே ஆட்சியாக கோணைதான் குமரனுக்கு கோலயத்தில் தனமிருந்தும் மானைதான் தான் மக்கள் பெண்டின் மடி நிரம்ப உண்ணாமல் பதனம் செய்வார். வீணைதான் போகரோட கடாச்சிட்டாலே விதமாக புளிப்பானை உரைக்க கேளுன. என்னங்கயா அந்த பாடல் விளக்கணுங்க. அம்மா, தனக்காரகன் தனஸ்தானத்திலே இருக்காரா? உங்கள் பையன்கிட்ட 5000 ரூபாயில் 500 எவ்வளோ பணம் கொடுத்து விட்டிங்கனாலும் அந்த பணத்தில் 1 ரூபா கூட செலவு பண்ண மாட்டான். ஹோட்டல் கடையெல்லாம் போய் வாங்கி சாப்பிட மாட்டான். அந்த பணத்தை அப்படியே திருப்பி கொண்டாந்துடும். ஆமாய்யா, காசு கொடுத்தான் விட்றான். அவங்ககிட்டையும் காசு இருக்குது. ஹோட்டல் கடையிலையும் சாப்பிட மாட்டோம். சாப்பிட்றதுனா வீட்டுக்கு தான் வந்து எங்களை தான் உதவி எடுக்கிறான். நாங்கள் சிக்கனக்காரன் தேவை அறிஞ்சு செலவு பண்ணுவாமா, நல்லா இருப்பான், ஒன்றும் கவலைப்படாதீங்க. 9, 10 கூடையவர் பாருங்கள். 9 கூடைய சனி பகவான், 10 கூடையவர் குரு பகவான், தர்ம கர்மாதிபதி பகவான் வந்துருச்சா? 2 பேர் சேர்ந்து 11ஆம் வீட்டில் இருக்காங்க. ஐயா,
நல்ல அம்சமாக இருக்கான் ஐயா, என்ன படிக்க வைக்கிறதுன்னு கேட்டாங்க. வாக்கு ஸ்தானத்திலே புதனுடைய சாரம் வாங்கின சந்திரன் உட்காந்துருக்காரா, சுக்கரன் இருக்காரா, அங்கே ராகு இருக்கார். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், படிப்பு கல்வி ஸ்தானம் 4ஆம் இடமா எடுத்துக்கலாம் இல்லைங்களா. இதெல்லாம் பார்த்துட்டு நான் சொன்னேன், இருக்கிற படிப்புலேயே வசந்த படிப்பு ஐஏஎஸ் தானே, நான் ஐஏஎஸ் படிக்க வைக்குமா, நல்லா பாஸ் பண்ணிட்டு வந்துடும், எல்லாம் வந்து தைரியமாக வருமா. இல்லையா, வேறு படிப்பு சொல்லுங்க. வேறு என்ன படிப்பு, நீங்களும் நல்லா சம்பாதிக்கிறீங்க, நல்லா இருக்குது, உங்கள் அப்பாவும் நல்ல வசதி வாய்ப்போடு நல்லா சம்பாதிக்கிறாரு, நல்லா இருக்கார், உங்களுக்கு வசதி இருந்ததுன்னா டாக்டருக்கே படிக்க வைமானேன். டாக்டருக்கு தாயா பையன் படிச்சிருக்கான், பையனுக்கு இப்போ 26 வயசு, டாக்டருக்கெல்லாம் முடிச்சிருப்பானே. முடிச்சுட்டான்யா, மீண்டும் டாக்டருக்கு படிக்கலான்னு கேட்குறான். அப்படியா, கார்டியாலஜி எம்டி படிக்க வைங்க, அதில் கார்டியாலஜி படிக்க வைங்க, நல்லா வந்துடுவான். அவனுக்கு யார் அறிவுரை சொன்னாலும் பிடிக்காது, அவனுடைய யார் சொன்னாலும் கேட்க மாட்டான், அவனுடைய மைண்டுக்கு என்ன செய்வோ அதான் பண்ணுவானே. அதே தான் இப்போ எம்டிக்கு போடுறதுக்கு எழுதியிருக்கான், பஞ்சபட்சி பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னா. பஞ்சபட்சி பார்த்து அரசு பட்ச நேரத்தில் சொல்லியிருக்கேன், பணம் கட்டியிருக்கான், பரீட்சைக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கான். இதுதான் இவங்களுடைய இது. இன்னொரு ஜாதகம் சொல்கிறேன் பாருங்கள், இதில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்குங்களா? சொன்ன வரைக்கும் நான் சரிதானா? ஏதோ சின்ன பையன், எனக்கு ஒன்றும் தெரியாத ஜாதகத்தை பற்றி, அதனால் ஏதோ நான் வளர்கிறேன். செவ்வாயும் சனியும் சேர்றது பாருங்க, நேருக்கு நேர் பார்வை இருக்கா? உங்களுக்கு பூர்வீக சொத்து இருக்காமான்னு கேட்டேன். செவ்வாய் 5ஆம் இடம் பூர்வீக ஸ்தானம் தானே, அப்பனுடைய அப்பா ஸ்தானம். உங்களுக்கு பூர்வீக சொத்து இருக்காமான்னு கேட்டேன். ஆமாங்கய்யா, நிலம் இருக்குய்யா. எங்கே இருக்குது? சிதம்பரத்தில் இருக்க. இவங்க இருக்கிறது பெங்களூர். சிதம்பரத்தில் நிலம் இருக்கான். உங்கள் கோயிலுக்கு, உங்கள் வீட்டுக்காரர்கள் ஒரு கோயில் இருக்கமான்னேன். ஆமாம் இருக்குது. சொன்ன வரைக்கும் பெயில் போகல, எல்லாமே ரெடியாக இருக்குது. சொன்னதா டாக்டருக்கு படிக்க வைமானா, படிக்கிறானா, படித்தா முடிச்சுட்டான், இப்போ மேற்கொண்டு படிக்கிறாங்கிறான். அதுக்காக கேட்டிருக்காங்க. தர்ம கருமை அவன் செய்கிற இடத்துல பேர் புகழ் அந்தஸ்து கௌரவத்தோடு வருவாமா. குருவும் செவ்வாயும் நேருக்கிறேன் பாருங்க. இவன் அந்த செய்கிற இடத்துல கூட இவன் ஒரு அதிகாரியாக தான் இருப்பான். 10 டாக்டருக்கான இவன் முதன்மையான டாக்டராக இருப்பாமான்னு. பிரபல செய்வன் கூடி பேசும் ஒரு இடத்தில் இருக்க தரணியில் உச்சாரமாந்தால் சர்க்குணம் மதியோராகி பிரபல நகருக்கு புகழ் அதிகாரியாகி விரைவே மனிதன் செம்மன் மிதமலா தனவானாவான். இவன் செய்கிற இடத்துலையும் ஒரு அதிகாரியாக தான் இருப்பான். செவ்வாயும் குரு நேருக்கு நேர் பாருங்க. செவ்வாயும் சனியும் சேர்றதான் கலசர தோஷம். அது திருமணம் கொஞ்சம் பார்த்து யோசனை பண்ணி கொஞ்சம் செய்யுங்க, அப்படி தான் சொன்னேன். சரிங்க, இன்னும் திருமணம் ஆகலை, நல்லா இருக்குது, இப்படி தான் சொன்னேன். சொன்ன வரைக்கும் சரியாக இருக்குங்களா? இதில் தவறு இருக்குங்களா? கல்யாணத்தை பற்றி அவங்க கேட்கல, கல்யாணம் லேட் ஆகும். இப்போ நடக்கிறத அவனுக்கு சுக்கரன் திசையில் சுக்கரன் புத்தி தான் நடக்குது. சுக்கரன் காலப்புறத்துக்கு 4ஆம் வீட்டில் தான் உட்காந்துருக்காரு, லக்னத்துக்கு 2ஆம் வீட்டில் தான் இருக்கார். அந்த சுக்கரன் புத்தியில் கொஞ்சம் பாதி போகணும். சுக்கரன் புத்தி சூரியன் புத்தி முடிஞ்சு கொஞ்சம் வரணும். தார தோசை பரிகாரம், செவ்வாயும் சனி பகவான் நேரில் பார்த்தாலே தார குற்றம் அதெல்லாம் சொல்லலை. நம்ம ஏன் நல்லதை மட்டும் சொல்லுவோம், அவங்க அதை பற்றி கேட்டாங்கன்னா சொல்லலாம் இல்லைங்களா. கேட்காத போய் பந்தியிலே உட்கார வேணாம், இலவட்டான மாதிரி கேட்காததுக்கு போய் நாம் ஏன் சொல்லிகிட்டு இருக்கணும். அது நம்ம நீங்களாம் பெரிய திமிங்கலாம், நீங்கள் போய் உங்களுக்கு நான் சின்ன பையன் சொல்கிறதா? சொல்லுங்கள். அப்படி ஐயா இன்னொரு ஜாதகம் போடுங்கய்யா. இங்கே மீன லக்னம், புதன் 2ஆம் வீட்டில் சூரியன், சுக்கரன் 3ல் சுக்கரன், அங்கே பக்கத்தில் 3ல் சுக்கரன், 4ல் சந்திரன், 5ல் 1ல் 6ல் செவ்வாய், குரு ராகு சனி பகவான். 7, 8, 9 ஒன்றும் இல்லை. 10ல் மாந்தி, 12ல் கேது. ஐயா இது ஒருத்தருடைய ஜாதகம் போட்டிருக்கேன் பாருங்கள். லக்னாதிபன் போய் 6ல் மறைஞ்சு போயிட்டார்.
மீன லக்னம், லக்னாதிபன் 6ல், 6ஆம் வீட்டுக்கு அதிபதியான சூரியன் 2ஆம் வீட்டில் உச்சம் பெறாரு. நான் பார்க்குறதெல்லாம் பாரம்பரியம். இந்த சாரம் வீடு கொடுத்தவன், நாடு கொடுத்தவன், காடு கொடுத்தவன், இதெல்லாம் எதுவும் இல்லை. என் குருநாதர் சொல்லி கொடுத்த பாரம்பரியம் தான். அதுக்கு மேலே என் குருநாதர் இன்னொருத்தர் இருக்கார், திருச்செங்கோடு ஆராய்ச்சியாளர் சங்கம் தலைவர் நாகலிங்க சுவாமி ஐயா. அந்த குருநாதர்கிட்டையும் அப்பப்போ கேட்டுக்குவேன், இது போடுவேன். அவங்க நான் பதில் சொல்ல மாட்டேன், ஐயாட்ட கேட்பேன். ஐயா சில ஹிண்ட்ஸ் கொடுப்பாரு. ஹிண்ட்ஸை வச்சு நான் அதிலே சொல்லிடுவேன். இப்போ சாமி கும்பிடும்போது அவரையும் நினச்சி தான் சாமி கும்பிட்றேன். குருநாதர், அடுத்து இன்னொரு குருநாதர் ஐயா, இவர், அடுத்து இன்னொருத்தர். நான் பாடல்லாம் பாடுறேன்ல, அதுக்கு ஒரு குருநாதர் திண்டுக்கல் சுந்தராஜ் ஐயா. அவருடைய பாடெல்லாம் அப்படியே இது பண்ணி தான் பாடுறேன். இது பார்த்துட்டு எனக்கு தொழில் எப்படி என்ன இருப்பேன் என்னன்னு சொல்லி கேட்குறாரு. தொழில் ஸ்தானம் எது? 10ஆம் வீடு. 10ஆம் வீட்டில் போய் மாந்தி உட்காந்துட்டார். இது எப்படி தொழில் சொல்கிறது சொல்லுங்களேன் யாராச்சும் ஒரு கணேஷ். எங்கே போய் உச்சம்? 6ஆம் வீட்டுக்கு அதிபதி தானே. 2ல் போய் உச்சமாகி என்ன குடும்ப ஸ்தானாதிபதியெல்லாம் உச்சம் இருக்கார். நான் சொன்ன பாரம்பரியத்தில் எப்படின்னா, இப்போ 6ஆம் வீட்லேயே லக்னாதிபன் போய் உட்காந்துருக்காரு. அவர் 5ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டை 10ஆம் வீடு தொழிற்சானத்தை தானே பார்க்கணும். தொழிற்சானத்தை பார்க்கறனால நீங்கள் உங்களுக்கு அரசு தொழிலில் இருந்தீங்களான்னு கேட்டேன். ஆமாய்யா, அரசு தொழில் தான் இருந்தேன். அந்த அரசு தொழில் ஆச்சுங்களா. லக்னத்துக்கு 9ஆம் வீடு எதுங்க? விருச்சகமா. விருச்சத்துக்கு 10ஆம் வீடு எதுங்க? சிம்மமா. உங்கள் அப்பா அரசு தொழில் இருந்தாரான்னு கேட்டேன். கேட்டது கரெக்டுங்களா? ஆமாய்யா, அப்பா அரசு தொழில் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் இருந்தார். செவ்வா அங்கே இருக்காரா? செவ்வா ரயில்வே டிபார்ட்மெண்ட் வந்துச்சா மத்திய அரசாங்கத்தில். 9க்கு 10. 10ஆம் இடம் சொல்லிச்சானா அவர் குரு பார்க்குறான். நீங்கள் அரசு வேலையில் இருக்கீங்களான்னு ஆமாயா இருக்காங்க. 9ஆம் இடம் 9க்கு 10. உங்கள் அப்பா அரசு வேலையா? ஆமாம் அரசு வேலை. எப்போ எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும்? இப்போ லக்னத்துக்கு 5ஆம் வீட்டில் தான் குரு இருக்கிறாரு. இப்போ நடக்கிற திசா புத்தி புதன் திசையில் சனி புத்தி ஓடிட்டுருக்குது. இப்போ 5ஆம் வீட்டில் இருக்கிற குரு அதே 6ஆம் வீட்டுக்கு வரணும். 6ஆம் வீட்டுக்கு எப்போ வராரோ அப்போ தான் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். அது வரைக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கிறது இன்னும் ஒரு 7 மாதம் 22 நாள் முடியணும் அப்படின்னு சொன்னேன். அப்படிங்களா? இந்த ப்ரொமோஷன் லிஸ்ட்டில் தான் இருக்கேன். அது கொஞ்சம் தள்ளி போயிட்டுருக்கு. அதுக்கு பரீட்சை எழுதணுமா. பரீட்சை எழுதணுன்னா ஒரு டைம் குறிச்சு தரங்கய்யா, அந்த டைமில் போய் நீங்கள் பணம் கட்டி எழுதுங்க, பாஸ் பண்ணிட்டு வந்துடுவீங்க. இன்னும் இந்த 7 மாதம் 22 நாள் முடிஞ்சால் வந்துடும் அப்படின்னு சொன்னேன். சொன்ன வரைக்கும் எதுவும் ஃபெயில் போல் நல்லாயிருக்கு. எதோ சின்ன பையன் சொல்லியிருக்கேன், ஏதோ பெரியவங்க எல்லாம் சொல்லுங்கள். சரி, சொன்னது சரிதானா சொல்லுங்க. சரியாக இருக்குங்களா ஐயா? அப்போ தான் கிடைக்கணும். குரு தன் வீட்டுக்கே தான் வரும்போது தான் அவர் 5ஆம் பார்வையை தன் வீட்டை பார்ப்பார்ல. அதான் சிம்மத்துக்கு தாங்க. இப்போ கடகத்தில் இருக்கார். கடகத்துலேருந்து எப்போ சிம்மத்துக்கு வருவாரோ அப்போ உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருவாங்க அப்படின்னு. அதுக்குள்ளே இந்த 7 மாதம் 22 நாள் முடிஞ்சிடணும். அதாங்க, அது வர்றதுக்குள்ளே அவர் பார்க்கும்பொழுது 7 மாதம் இருக்குது. அந்த 7 மாதம் முடியும். அப்போ குரு பயிற்சியும் ஆகிடும். குரு பயிற்சி ஆகி இங்கே அதிசாரத்தில் இங்கே சிம்மத்துக்கு வராரு. சிம்மத்துக்கு வரும்போது உங்களை தேடி ப்ரொமோஷன் கிடைச்சிருங்க. ஒரு பரீட்சை எழுதுறேன். அந்த பரீட்சைக்கு போகும்போது பணம் கட்டுறதுக்கு சொல்லுங்கள். அரசு பயிற்சி நேரம் குடிச்சு தரேன், பணம் கட்டுங்கன்னு. அதுதான் ஏதோ சொன்ன வரைக்கும். ஏதோ சின்ன பையன் சொல்லியிருக்கேன். என் குருநாதர் முன்னாடியே பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. அதனால் அனைத்து ஜோதிடர்களுக்கும் நன்றினை சொல்லி எனக்கு பேச வாய்ப்பளித்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நமது ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் தலைவர் நிறுவனமான மதிப்பிற்குரிய ராஜா சங்கர் ஐயாவுக்கு மீண்டும் முறை நன்றினை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். என் பெயர் பவானி தனக்கோடி. செல் நம்பர் 95 14 72 80 51. 95 14 72 80 51. என் பெயர் பவானி தனக்கோடி. நன்றி, வாழ்க வளமுடன். சிறப்புங்க ஐயா.
ஐயா அவர்கள் பேசும் பொழுது தன்னை சின்ன பையன் என்று சொன்னார். அதை பற்றி ஒரு சின்ன வார்த்தை, இந்த சின்ன பையன்கிறது. பாரதி ஒரு புலவனோடு பேச்சு கொண்டிருக்கிறார். அவருடைய பெயர் மிகப்பெரிய புலவர். அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் சின்ன பையன்னு முடியணும், ஒரு பாட்டு ஒன்று சொல்லுங்கன்னு கேட்டார். அப்போ அவர் பேர் காந்திமதிநாதன். கேட்டவருடைய பெயர் காந்திமதிநாதன். அவர் பாடினார், பாரதி காரென நெஞ்சிருண்ட காந்திமதினை பார் அதி சின்ன பயல். பாரதி சின்ன பயலை பிரித்தாருங்க. காரென நெஞ்சிருண்ட காந்திமதினை பார் அதி சின்ன பயல். பாரதி சின்ன பயல்னு சொல்ல, காந்திமதிநாதனை பார் அதி சின்ன பயல். உங்களை பார்த்தா நீங்கள் தான் ரொம்ப சின்ன பையனானு தெரியுறீங்க. இவர் என்றைக்குமே பெரியவர். என் ஆசீர்வாதம். ஸ்ரீராமஜெயம்.